தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தூதுக்குழி குளத்தில் கோடை வெயிலால் நீர் வற்றிய நிலையில் கூட்டமாக வெளிநாட்டு பறவைகள் இரை தேடுகின்றன. செங்கால் நாரைகள், கொக்குகள் போட்டி போட்டு மீன்களை பிடித்து உணவாக்கிக் கொள்கின்றன. இதை அப்பகுதியினர் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலை அத்திப்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ குணம் கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களான அடுக்கம், பேத்துப்பாறை, பெருமாள் மலை உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழம் சீசன் தற்போது துவங்கியுள்ளது. இது கல்லீரல், மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளை நல்ல முறையில் மாயமான அன்பில் செப்பு தகடு குறித்து உரிய தகவல் அளிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அன்பில் சத்தியவாகீஸ்வரர் கோவிலில் இருந்த செப்பு தகடு பல ஆண்டுகளுக்கு முன் மாயமானது. தற்போது வரை எந்த விவரமும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் செப்பு தகடு பற்றிய தகவல் அறிந்தவர்கள் அல்லது அதனை வைத்திருப்பவர்கள் நேரில் அணுகினால் தக்க சன்மானம் அளிக்கப்படும் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சியில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சாலையை பொதுமக்களே திறந்து வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் ஊராட்சி சார்பில் விழா நடைபெறாமல் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் கான்கிரீட் சாலை அமைந்ததை கொண்டாட நினைத்த பகுதிவாசிகள் நகர் முழுவதும் தோரணங்களால் அலங்கரித்து குழந்தைகளை வைத்து ரிப்பன் வெட்டியும் கேக் வெட்டியும் சாலையை திறந்து வைத்து மகிழ்ந்தனர். சென்னை வியாசர்பாடியில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது கத்தியை வைத்து நடனமாடிய நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கென்னடி நகரை சேர்ந்த இளைஞர் மணிமாறன் தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் சேர்ந்து தெருவில் கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது கையில் பட்டாக்கத்தியை வைத்துக் கொண்டு ஆக்ரோஷமாக நடனமாடிய வீடியோ வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனையடுத்து மணிமாறனை தேடி வருகின்றனர். சென்னையில் பேருந்தில் பயணித்த பெண்ணின் 5 சவரன் நகை காணாமல் போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராயபுரம் நோக்கி சென்ற பேருந்தில் பயணித்த ஆனந்தி என்பவர் கைப்பையில் வைத்திருந்த நகையை காணவில்லை என கூச்சலிட்டார். உடனே பேருந்தை நிறுத்தி அருகில் இருந்த ராயபுரம் காவல் நிலையத்தில் ஆனந்தி புகார் அளித்தார். அதில் அருகில் நின்ற பெண் ஒருவர் தம்மை இடித்தபடியே வந்த நிலையில் அவர் ராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியதாக அவர் கூறியதை அடுத்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டதுடன் கடைக்குள் தீ வைத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நள்ளிரவில் அரசபோத்தி என்பவரின் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் முதலில் 6000 பணத்தை திருடியுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை பார்த்த கொள்ளையர்கள் அதை உடைத்ததுடன் கடைக்கு தீ வைத்து சென்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பகுதியைச் சேர்ந்த தீபக் திலக் என்பவர் பிடிஎம் என்ற நிறுவனம் மூலம் பொதுமக்களிடம் பணத்தை முதலீடு செய்து அதன் பின் உரிய பதிலளிக்காமல் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் பிடிஎம் நிறுவனத்தின் உரிமையாளர் தீபக் திலக் சேலத்தில் பொதுமக்களால் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பிடிஎம் நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தங்கள் பணத்தை மீட்டு தர கோரி கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் சுரங்கப்பாதையில் சிக்கிய மினி வேனால் போக்குவரத்து மாற்றப்பட்டது. மதுரை டிவிஎஸ் நகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் சென்ற மினி வேனில் இருந்த பீரோ சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போக்குவரத்தை மாற்றி சுரங்கப்பாதையில் சிக்கிய வாகனத்தை போராடி அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி கிராமத்தின் சார்பில் பாரம்பரிய இளவட்ட மஞ்சு விரட்டு நிகழ்வு நடந்தது. இதில் திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்து சென்றன. அப்போது காளை முட்டி தள்ளியதில் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அடுத்த மெலட்டூரில் பாகவத மேளா என்கிற தெய்வீக நாட்டிய நாடக கலை விழா நடைபெற்றது. மெலட்டூரில் பாகவத மேளா நாட்டிய நாடகம் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ருக்மணி கல்யாணம் நடைபெற்றது. நாடகத்தில் ஆண்களே பெண்கள் வேடம் திரித்து நடித்த நிகழ்ச்சியை திரளானோர் கண்டு ரசித்தனர். சிவகங்கை அருகே இயங்கி வந்த சுகாதார மையத்தை புதுப்பித்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கம்புணரி அருகே உள்ள வாராப்பூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார மையம் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து மருத்துவர்கள் இன்றி இருப்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக கூறப்படுகிறது. எனவே புதிய மருத்துவமனையை கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். சாணார்பாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர்கள் வீட்டில் 150 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி அணையின் நீர்மட்டம் 130 அடியாக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அப்பர் பவானி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கி தற்போது 130 அடி உயர தொடங்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை மீன் மார்க்கெட்டில் 10 நாட்களுக்கு பிறகு ஃப்ரெஷ் மீன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த அழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக குறைந்ததை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பிறகு உவரி, கூட்டப்பனை, கூடுதாழை, பெரிய தாழை உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதனால் திசையன்விளை மீன் மார்க்கெட்டில் அதிக அளவில் மீன்கள் விற்பனைக்கு வந்தன. இதனால் திசையன்விளை மீன் மார்க்கெட்டில் மீன்களை வாங்க மீன்பிரியர்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை காசிமேட்டில் உள்ள 1000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது விசைப்படகுகளில் பொருத்தப்பட்டிருக்கும் இன்ஜின்களை சரியாக வேக அளவில் உள்ளதா எனவும் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் செயல்படுகிறதா எனவும் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் தலைமையில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குட்டியை முதுகில் சுமந்து கொண்டு கரடி ஒன்று சாலையில் சுற்றித் திரிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். சமீப காலங்களில் உணவு, தண்ணீர் ஆகியவற்றை தேடி குடியிருப்பு பகுதிகளில் கரடிகள் உலா வரும் நிலையில் இவற்றை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டைச் சேர்ந்த சண்முகன் என்பவர் வெளியே சென்று வீட்டிற்கு திரும்பிய போது பூட்டை உடைத்து இருவர் கொள்ளையடிப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சண்முகன் கூச்சலிட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று ஒரு கொள்ளையனை மட்டும் கையும் களவுமாக பிடித்தனர். மற்றொரு திருடன் 12 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்றான். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் குடியிருப்புக்குள் 4 மர்ம நபர்கள் பட்டா கத்தியுடன் உலாவும் காட்சிகள் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் தொழுதூருக்கு ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வேப்பூர் கூட்ரோடு பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த 4 இளைஞர்களை கைது செய்தனர் போலீசார். அவர்களிடம் இருந்து 13 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்ததாரர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பணியாளர்கள் தங்களை ஆபாச வார்த்தைகளாலும் மரியாதையின்றியும் பேசும் 2 மேஸ்திரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேஸ்திரிகள் மனோஜ்குமார், துரைசிங்கம் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை பணிக்கு திரும்ப மாட்டோம் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் இருசக்கர வாகனத்தை திருடி 20 கிலோமீட்டர் வரை டோ செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஜம்பை கிராமத்தைச் சேர்ந்த வினோத் என்பவரது பைக் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தாசர்புரம் பகுதியைச் சேர்ந்த தசரதனை போலீசார் கைது செய்து வாகனத்தை மீட்டனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் ருத்ரேஷ் என்பவரை கொலை செய்த புகாரில் எழில் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் எழில் வீட்டில் கடந்த 26ஆம் தேதி பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ருத்ரேஷின் நண்பர்கள் சாமுவேல், கணேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் எழிலின் குடும்பத்தார் சந்தோஷமாக இருந்ததால் கோபத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக அவர் ஒப்புக்கொண்டார். சென்னை எண்ணூரில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்த கணவரை போலீசார் கைது செய்தனர். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில மாதங்களாக மனைவி ராஜியை பிரிந்து வாழ்ந்து வந்த பிரேம்குமார் என்பவர் நேற்று அவரது அம்மா வீட்டிற்கு சென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ராஜியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மனைவி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். முதுமலையில் யானை ஒன்று மரத்தில் இருந்து மரப்பட்டைகளை உண்ணும் காட்சிகளை தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் யானைகள் தங்களது உடல் எடையில் 10% அதாவது 170 முதல் 200 கிலோ உணவை சாப்பிடும் என குறிப்பிட்ட அவர், யானைகள் தங்களது உணவு மூலம் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் பெறுவதை உறுதி செய்வதாகவும் பதிவிட்டிருந்தார். திருமங்கலம் அருகே காவல் நிலையத்தில் கணினி ஆபரேட்டராக பணிபுரியும் பெண்ணுக்கு காவலர்களால் வளைகாப்பு நடத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் கணினி ஆபரேட்டராகவும் வரவேற்பாளராகவும் சங்கீதா என்ற பெண் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன் இவருக்கு திருமணம் நடைபெற்றது. தற்போது 7 மாத கர்ப்பிணியாக உள்ள சங்கீதாவுக்கு காவலர்களால் காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.